இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கும் ஐம்பூதங்கள் நிலம், நீர், காற்று, ஆகாசம் ஒவ்வொன்றும் அவற்றின் பணியை செய்கிறது. ஆனால் ஒரு பூதம் மட்டும் அனைத்திலும் அதிகமான தனிச்சிறப்புடன் விளங்குகிறது. அது அக்னி. அக்னிக்கு ஒரு அதிசயமான இயல்பு இருக்கிறது. எதை சேர்த்தாலும், எவ்வளவு அழுக்கையும் கொடுத்தாலும் அக்னி ஒருபோதும் மாசாகாது. தீயவற்றை தன்னுள் ஏற்றுக்கொண்டு அவற்றை சாம்பலாக்கி சுத்தமாக்கி உலகத்திற்கு ஒளியையும் வெப்பத்தையும் தரும் தெய்வீக சக்தி அது. நீர் சேர்த்ததை தாங்கும், நிலம்பாரத்தை தாங்கும், காற்று தள்ளி செலுத்தும், ஆகாசம் அனைத்தையும் உள்ளடக்கும். ஆனால் தீயவற்றை அகற்றுவது அக்னி மட்டுமே. இந்த மாற்றும் சக்தி, இந்த சுத்திகரிக்கும் சக்தி அக்னியை ஒரு சாதாரண பூதமாக அல்ல, ஒரு தெய்வீக தத்துவமாக உயர்த்துகிறது. அதனால்தான் அக்னியின் வடிவமே ஈசனின் வடிவம் என்று கூறப்படுகிறது. அக்னி எரியும் போது அது அழித்து விடுவதில்லை. அது உயர்த்துகிறது, புதியதாக்குகிறது, தூய்மைப்படுத்துகிறது. அந்த அக்னியைப் போலவே நம் உள்ளமும் தூய்மையுடன் எரியட்டும். எல்லா குறைகளையும் இருட்டுகளையும் உள்ளே எரித்து அறிவின் ஜோதி நம்முள் எழட்டும். இறுதியில் நாம் பிரார்த்திக்கும் அந்த தெய்வீக ஜோதி நம்முள் நிலை கொள்ளும். ஓம் நம சிவாய. அந்த தூய்மையான ஜோதியாக விளங்கும் ஈசனை நாம் என்றும் வணங்குவோம். ஓம் நம சிவாய.